9 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகின்றது. நீ காத்திருக்க வேண்டிய நேரம் இதுதான். விடாமுயற்சிக்கான தருணம் இதுதான். நீ துயரத்தில் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் மாய வாக்கு இது. உன் மனதில் சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்லை. உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னுடைய அருள் உறுதி செய்யும் அந்த நம்பிக்கையை. வாழ்க்கை சுழல்கின்றது, அதனால்தான் சோர்வூட்டுகின்றது. ஆனால் அந்த சுழற்சியை நேர்மையை நம்பும் இடத்தில் நிறுத்தலாம். அதை நான் இப்பொழுது செய்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷமான செய்தி சேர வேண்டும் என்பதற்காக. ஒரே நேரத்தில் இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லோரும் ஓட முடிவதில்லை. ஒவ்வொருவருக்கும் கடைசியில் ஒரு வெற்றி கிடைக்கின்றது. நீ தவறாமல் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த அதிசயம் உனக்காக காத்திருக்கும். நீ இப்பொழுது என்னுடைய வாக்கினை கேட்கின்றாய் என்றால் சத்தியமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றலாம். வெறும் தோற்றமாய் மட்டும் இல்லாமல் நிகழ்வாக, உண்மையாக 9 மணி நேரத்தில் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்லது நடப்பதற்கான முன் சின்னங்கள் எல்லாம் உன் மனதின் அமைதி. அந்த அமைதி என்னுடைய வருகையின் அறிகுறி. அதை உணர்ந்த உடனேயே உன்னுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். நீ விரும்பும் அந்த நல்ல செய்தி அழகு போல அமைதியாய் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. அதற்கான அருளை இப்பொழுது தொடங்கியுள்ளேன். தயவு செய்து அதை ஏற்க தயாராக இரு. அதற்கு முதல் பக்கம் நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும். 2வது பக்கம் உன்னுடைய முயற்சியால் நிரப்பப்பட வேண்டும். 3வது பக்கம் என்னுடைய ஆசீர்வாதத்தால் அது கையெழுத்தாகிவிடும். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் புத்தகமும் இப்படிதான் இருக்கும். நம்பிக்கையோடு வாழத் தொடங்கின்ற ஒவ்வொரு நாளும் புது வாழ்வாக தான் இருக்கும். உனக்கு 1000 வழிகள் இருக்கின்றது வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கு. எந்த வழி செல்வது என்பது உன் உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. நான் கொடுத்த அந்த ஒளியை நீ கண்டுபிடித்து விட்டால் போதும். அவ்வழி சென்று வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். முக்கியமான பாடங்களை தடைகள் வரும்பொழுது கற்றுக்கொள்கின்றோம். அந்த வாய்ப்புகளை சில நேரங்களில் முடிந்தது என்று நினைப்பதற்குள் மாற்றம் நடந்துவிடும். அதுதான் நான் நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த செயல்முறை. உன் வாழ்க்கையில் நான் சுமந்து கொண்டிருக்கின்ற காரியம் உன்னை வழிநடத்துவது மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்தினுடைய வெளிச்சத்தை வெளியில் கொண்டு வருவதுதான் என்னுடைய நோக்கம். அழகான வார்த்தைகள் என்றால் அது வெறும் கவிதை அல்ல, உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அறிவுரைகள். தயை செய், பொறுமைக்குள் பேசும் வார்த்தைகள் எப்பொழுதும் மென்மையாக இருக்கட்டும். இதுதான் அழகின் முதல் சின்னம். நீ யாருக்காக சிரித்தாய், யாருக்கு உதவினாய், அவைகள் எல்லாம் நற்பலன்களாக உன்னிடம் திரும்பி வரும். அந்த நற்பலன் இன்னும் 9 மணி நேரத்தில் உன் கதவை தட்டும். திறக்க தயாராக இரு. நீ சோர்ந்து போன இடத்தில் நீதான் ஒரே நம்பிக்கையாகவும் இருந்தாய். அதை நான் கவனித்தேன். அதற்காக தான் இப்பொழுது இந்த அருள்மழை உனக்கு பொழிகின்றது. வாழ்க்கை அழகாக அமைத்துக்கொள். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி தேடு. தோல்வியில் நம்பிக்கை நிலைத்தால் வெற்றி உன் பெயரை பொறிக்கும். 9 மணி நேரத்தில் நடக்கப் போகின்ற நல்ல செய்தி உன்னுடைய சிந்தனையை மாற்றும். நீ சந்திக்க போகும் அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய வரலாறு. நல்லது நடக்கும்.